வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளிப்ஃப்ளாப்னுடைய ஃபோர்த் டைப் டி ஃப்ளிப்ஃப்ளாப். ஃப்ளிப்ஃப்ளாப்னால என்னது? ஒரு பிட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் ஃப்ளிப்ஃப்ளாப்பை. அதில் டி ஃப்ளிப்ஃப்ளாப்பை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டி ஃப்ளிப்ஃப்ளாப்பை நம்ம எப்படின்னு சொல்லுவோம்னா டாகல் ஃப்ளிப்ஃப்ளாப்னு சொல்லுவோம். ஒரே ஒரு டேட்டாவை தான் நம்ம கொடுக்க போகிறோம் இன்புட்டாக. இட் இஸ் எ மாடிஃபிகேஷன் ஆஃப் ஜேகே ஃப்ளிப்ஃப்ளாப். ப்ரீவியஸாக நம்ம ஜேகே ஃப்ளிப்ஃப்ளாப்பை படித்தோம் இல்லையா, அதோடைய இன்னொரு மாடிஃபிகேஷன் தான் அந்த டி ஃப்ளிப்ஃப்ளாப். லேட்டஸ்ட் வெர்ஷன் கூட வச்சுக்கலாம் நீங்கள். இதில் நம்மளுக்கு 2 இன்புட் இருக்குது. ஆனால் மேஜர் இன்புட் அந்த டாகல் இன்புட்னு சொல்லுவோம் டி. இன்னொரு இன்புட்டு கிளாக் சிக்னல். இது முடிவு பண்ணுறதுக்காக கிளாக் சிக்னல் கொடுப்போம். ஸோ நம்மளுக்கு இதில் 2 இன்புட் இருக்குது, டி சிஎல்கே. இது அப்போது இன்புட் இருந்தாலும் கண்டிப்பாக என்ன இருக்கும்? அவுட்புட் இருக்கும். 2 அவுட்புட். ஒன்று கியூன்னு ஒரு அவுட்புட்டு, அதுதான் வந்து ஃப்ளிப்ஃப்ளாப்னுடைய அவுட்புட்டுன்னு சொல்லுவோம். கரண்ட் ஸ்டேட் வேல்யூ என்ன. இப்போது இந்த கியூக்கு நாட் கேட் பார் ஆப்போசிட் வேல்யூ எடுத்தோம்னா காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 2 அவுட்புட் இருக்குது, கியூ பார். நெக்ஸ்ட் இப்போ இதோடைய லாஜிக் சிம்பிள் பார்க்கலாம். இதுதான் வந்து டி ஃப்ளிப்ஃப்ளாப்னுடைய லாஜிக் சிம்பிள். ஃபஸ்ட்டு இன்புட் கொடுக்குறோம், டி இன்புட்டு. அப்புறம் கிளாக் பல்ஸ் சிக்னல். சிபியானது கிளாக் பல்ஸ். ஸோ இந்த கிளாக் பல்ஸ் சிக்னல் கொடுக்குறோம். இதுக்குள்ளே நம்ம இந்த ஃப்ளிப்ஃப்ளாப்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருது? கியூன்னு ஒரு அவுட்புட்டு, கியூ பார்னு ஒரு அவுட்புட். அது காம்ப்ளிமெண்ட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி 2 அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதனுடைய ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு QN ஒரு இன்புட் எடுத்துக்கிறோம், கரண்ட் ஸ்டேட் இன்புட். அப்புறம் T இன்புட், டாகல் இன்புட். ஸோ QNல வந்து 0 0 1 1 எடுத்துக்கிறோம், Tல வந்து 0 1 0 1 எடுத்துக்கிறோம். ஸோ இது கரண்ட் ஸ்டேட் இன்புட்டு, இது டாகல் இன்புட். நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் அவுட்புட் எப்படி வரும்னு பாருங்கள். இந்த சின்ன பாக்ஸ் பாருங்கள். இந்த டாகலில் 0 வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம கரண்ட் ஸ்டேட்டு தான் அவுட்புட்டில் எழுதணும். 1ன்னு வந்துச்சுன்னா அந்த கரண்ட் ஸ்டேட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதணும். இப்போ இந்த டி வேல்யூவில் எங்கெல்லாம் 0 இருக்குது, ஃபஸ்ட்டு 0 இருந்தால் அதை QNன்னு மாற்றணும். ஸோ எங்கெல்லாம் 0 இருக்குது? இந்த இடத்துல 0 இருக்குது, இந்த இடத்துல 0 இருக்குது. ஸோ 0ன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த QN என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே எழுதிடணும். இங்கே 0 இருந்தால் 0, 1 இருந்தால் 1. ஓகேங்களா? இப்போ எங்கெல்லாம் 1 இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இப்போ 1 இருந்துச்சுன்னா QN பார் எழுதணும். அதாவது இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது 0 இருக்குது, இதோடைய ஆப்போசிட்டு 1. நெக்ஸ்ட்டு இந்த 1க்கு லெஃப்ட் சைடில் இருக்குது 1 இருக்குது, இதோடைய ஆப்போசிட்டு 0. ஸோ இப்படி தான் வந்து ஒரு டி ஃப்ளிப்ஃப்ளாப்பில் அவுட்புட் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். நம்மளுக்கு எத்தனை இன்புட் இருக்குது? 2 இன்புட் தான், QN T. அதை எடுத்து எழுதிப்போம். ஸோ லெஃப்ட் சைடில் QN எழுதிப்போம், ரைட் சைடில் T எழுதிப்போம். ஸோ 0 1, 0னா QN பாரு, 1னா வெறும் QN. Tக்கு எப்படி எழுதலாம்? 0 1க்கு T பாரு T. இப்போ எங்கெல்லாம் 1 வேல்யூ வருது? 0 1ல் 1 வருது, 1 0ல் 1 வருது, 0 1ல் 1 வருது, 1 0ல் 1 வருது. மற்ற இடம்லாம் 0 போட்டுடணும். இப்போ நம்ம இது குரூப் பண்ண போகிறோம். ஸோ இது தனியாக ஒரு குரூப்பு, இது ஒரு தனியாக குரூப்பு. ஓகேங்களா? 1. ஸோ இந்த 1க்கு லெஃப்ட் சைடில் இருக்குது QN இருக்குது. ஸோ QN எடுத்து எழுதியாச்சு. இந்த 1க்கு டாப்பில் இருக்குது T பார் எழுதியாச்சு. ஸோ இது ஒரு குரூப்பிங் முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த குரூப்பிங் பாருங்கள். இந்த 1க்கு லெஃப்ட் சைடில் இருக்குது QN பார் எழுதியாச்சு. இந்த 1க்கு டாப்பில் என்ன இருக்குது? T இருக்குது, T எழுதியாச்சு. ஸோ இது ஒரு குரூப். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு கிடைச்ச கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் டி ஃப்ளிப்ஃப்ளாப் QN+1க்கு. நெக்ஸ்ட் எப்படி வந்து இந்த டி ஃப்ளிப்ஃப்ளாப்பை NAND கேட் பயன்படுத்தி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாமில் கேட்டால் நீங்கள் வரையலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு NAND கேட் எடுத்துப்போம். இதுக்கு இன்புட் டி இன்புட் டாகல் இன்புட் தரோம். ஓகேங்களா? அதே டாகல் இன்புட்டை எடுத்து இந்த NAND கேட்டுக்கும் கொடுக்குறோம். ரெண்டுத்துக்கும் காமனாக கிளாக் பல்ஸும் கொடுக்குறோம். ஓகேங்களா? கவனிங்க, இந்த டி ஃப்ளிப்ஃப்ளாப் என்னது? ஒரு ஜேகே ஃப்ளிப்ஃப்ளாப்னுடைய மாடிஃபிகேஷன். ஸோ நம்ம இங்கே கொடுக்குறது வந்து இந்த JKன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்புட் பேர். சரி, இப்போது இந்த NAND கேட் வர அவுட்புட் எடுத்து இன்னொரு NAND கேட்டில் இன்புட்டாக கொடுக்குறோம். இந்த NAND கேட்லேருந்து வர அவுட்புட் எடுத்து இன்னொரு NAND கேட்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். இப்போ இதுலேருந்து வர அவுட்புட்டை எடுத்து, அதாவது இதில் என்ன அவுட்புட் வருது? Q, அதாவது கரண்ட் ஸ்டேட் அவுட்புட் வரும். அந்த அவுட்புட் வேல்யூ எடுத்து இந்த NAND கேட்டுக்கு இன்புட்டாக தரும். இந்த Q பார் அவுட்புட் வருது இல்லையா, அந்த அவுட்புட் எடுத்து இந்த NAND கேட்டுக்கு இன்புட்டாக தரும். திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த NAND கேட்லேருந்து வர அவுட்புட் Q பார் எடுத்து இந்த NAND கேட்டுக்கு ஸ்டார்டிங்கில் இன்புட்டாக தரும். திரும்ப என்ன பண்ணுறோன்னா இங்கிருந்து பாருங்கள், இந்த Q வேல்யூ, அதாவது கரண்ட் ஸ்டேட் அவுட்புட்டை எடுத்து அப்படியே இந்த NAND கேட்டுக்கு இன்புட்டாக கொடுக்கும்போது
நம்மளுக்கு இந்த T ஃப்ளிப் ஃப்ளாப் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் ஃபார்ம் பண்ணணும். எக்ஸாம்பிள் கேட்டால் நீங்கள் இப்படி தான் ட்ரா பண்ணணும் இதை. ஓகேங்களா? சரி, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு T ஃப்ளிப் ஃப்ளாப்னா என்ன, அதுக்கு இன்னொரு பேர், அதில் எத்தனை இன்புட்ஸ் இருக்குது, எத்தனை அவுட்புட் இருக்குது, லாஜிக் சிம்பிள், ட்ரூத் டேபிள், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், T ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸிங் NAND கேட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.